அகரம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அந்த கிளாரிட்டி தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அதுதான் அகரமோட பயணத்தை ரொம்ப அர்த்தமுள்ளதா மாத்திருக்குன்னு நினைக்கிறேன். இது ஹெல்ப் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல நம்ம பொறுப்பு தான். அவர் கண்டினியூஸா எல்லா பத்திரிகையும் பார்த்து யார் கஷ்டப்படுறாங்க, யார் முதல் மதிப்பெண் எடுத்திருக்காங்க, கல்விக்காக அடிப்படை பொருளாதாரத்தை என்ன கொடுக்க முடியும்ன்றது பண்ணிட்டு இருந்தாரு. ஐ திங்க் அந்த வேல்யூ தான் சூர்யானாக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா உள்ள போயிருக்கு. நீங்க ஞானவேல் சார் அண்ட் சூர்யா சார் சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் இங்க அகரம்ன்ற ஒரு மாபெரும் விஷயம். ஸோ இப்போ இது இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கு இல்லையா? ஸோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ஆரம்ப காலகட்டத்தில்? ஆரம்பத்திலேயே இது இந்த இடத்துக்கு வந்துருமான்னு தெரியல. பட் ஜென்யூனா ஒரு வேலை செஞ்சா அது எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு அகரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கல்வின்றது தான் எங்க தலைமுறை வளர்ச்சிக்கான அடையாளமா இருக்க முடியும். அந்த கல்வி இன்னைக்கு எத்தனை பேருக்கு கிடைக்கல, எத்தனை பேருக்கு இங்க மறுக்கப்படுது, அதை நம்ம ஜென்யூனா செய்வோம். இந்த ஈவெண்ட்ல எல்லாமே சூர்யானா சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு 35-40 வயசுல நான் ஆரம்பிச்சேன் ஒரு விஷயத்தை, அகரம்னு ஒண்ணு ஆரம்பிச்சேன் பண்றதுக்கு. நீங்க படிச்சு முடிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சோம் 21 வயசுல 22 வயசுல திருப்பி இந்த மாதிரி 4 பேர் படிக்க வைக்கிறீங்க அப்படின்றது தான் அவங்க கிட்ட நம்ம கத்துக்க முடியும். ஒரு அப்பா இல்ல, அம்மா இல்ல, நம்பிக்கை இல்ல, சூழல் இல்ல, ஆனா நான் லைஃபை வேற விதமா எதிர்கொள்வேன் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையை வேற எதை சொல்லிக் கொடுக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஒரு அறக்கட்டளை இருக்கு அப்படின்னா அது கூடவே ஒரு கல்வி நிறுவனமும் அவங்க வச்சிருப்பாங்க. சோ அகரம் ஏன் ஒரு கல்வி நிறுவனம் வைக்கலன்ற ஒரு கேள்வி எழுந்துட்டே இருக்கு இல்லையா? கல்வி நிறுவனமா ஆரம்பிச்சு இன்னைக்கு அது வணிகமா மாறிடுச்சு. நிறைய இடங்கள்ல கல்வி நிறுவனங்கள் இன்னைக்கு வணிகமா மாறின ஒரு நிலைக்கு போகிறதுக்காக அகரம் ஆரம்பிக்கப்படல. எத்தனையோ இடங்கள்ல தொடர்ச்சியா நிறுவனம் ஆரம்பிங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. எங்க நிறுவனம் இருக்கு, அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் அது ரொம்ப கான்சியஸான காலா தான் அகரம் பாக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரைபல்ல இருந்து வரக்கூடிய ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு பரிசு தொகை கொடுக்குறாங்க, 5000-10,000 அப்படின்னு பரிசு தொகை கொடுக்குறாங்க. அந்த பையன் நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க, நான் இதை என் கிளாஸ்ல படிக்கிற பெண்களுக்கு எல்லாமே கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்ல அவங்களுக்கு போடுறதுக்கு உடை கூட சரியா இருக்காது, கிழிஞ்சிருக்கும், நான் இந்த பைசால அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொல்லும்பொழுது தான் அவருக்கு முதல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற கேள்வியில இருந்து ஒன்று ஆரம்பிக்குது. இது வரைக்கும் ஒரு 20,000 வீடுகளுக்கு போய் பார்த்திருக்கோம். அதுல இருந்து அந்த 6,800 மாணவர்கள் ஒரு மாதிரி எடுத்திருக்கோம். இந்த 20,000 வீடுகளுக்கு போய் பார்த்ததுல ஒரு தமிழ்நாடோட பல முக்கியமான விஷயத்தோட புள்ளி விவரங்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா இருக்கு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு we have அகரம் ஃபவுண்டேஷனுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி ஜெயஸ்ரீ தாமோதரன் மேம் வித் us. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்பவே நல்லா இருக்கேன் மேம். இப்போ 15 இயர்ஸ் ஆஃப் அகரம் ஃபவுண்டேஷனுடைய உதய திட்டம் விழா ரொம்பவே பிரம்மாண்டமாக ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. அந்த விழாலையும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அகரம் எப்படி போயிட்டுருக்கு, அதோடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன, எந்த அடிப்படையில் அகரம் நோக்கி போய் பயணம் செஞ்சுட்ருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களை பற்றியும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ நீங்கள் எப்படி அகரம்குள்ளே இணைஞ்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அகரம் அப்படின்றது மேலே பெரிய பிளான் எல்லாம் இல்லை. பட் திஸ் வாஸ் மை காலிங். ஏதோ ஒரு இடத்துல சமூகம் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்லூரி முடிக்கும்பொழுது ஒரு 19 வயசு, நான் அப்போ தான் டிகிரி முடிக்கும்பொழுது தான் இந்த வாய்ப்பு வந்தது. இப்போது ஞானவேல் நண்பர் அப்போ இது மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தது. ஸோ அது வந்த உடனே சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சேர்ந்தது தான். அப்போ ஆக்சுவலி அகரம் ஆரம்பிக்கும்போது எனக்கு 19 வயசு அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ பட் நவ் வாட் எவர் இட் இஸ், அதை அப்படி ஆரம்பிச்ச அகரம் மாதிரியான ஒரு விஷயம் என்றைக்குமே கரும்பு தின்ன கூலி தான். ஸோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸும் வாய்ப்பும் தொடர்ச்சியாக கிடைக்கும்பொழுது, எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தொடர்ச்சியாக கிடைக்கும்போது அது சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் தான் நான் நினைக்கிறேன். நான் பயன்படுத்திக்கிட்டேன் தான் நினைக்கிறேன். அது ஸோ அந்த இடத்துல தான் அகரமோட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, ஆக்சுவலி கேட்கும்போது எனக்கு வியப்பாக இருக்குது. 19 வயசுலேயே நம்ம சமூகத்துக்கு ஏதோ ஒரு பங்கு நம்மளால இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? சின்ன சின்ன தேடல் இருந்தது. அதுக்கு முன்னாடி சின்ன வாழ்க்கை அனுபவங்கள், ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ண போகிறோம், நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் நம்மளுக்கு என்னவா இருக்க போகுது, ஏதோ ஒரு விஷயத்த செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு சின்ன தேடல். அது இப்படியா தான் அமையும், இப்படி முடியும் அப்படின்லாம் அப்போ தெரியாது. நான் அதை சொன்னேன்னா அது ரொம்ப ரொம்ப பொய்யா இருக்கும். பட் அந்த ஆரம்பம்ன்றது ரொம்ப இயல்பான் நிகழ்ந்துச்சு. பட் அதுக்கப்புறமா அது ஒரு ஸ்டேஜும் வரும்பொழுது அப்போ இதுதான் நம்ம காலிங், இதுக்காக நம்ம எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் அதுக்கப்புறம் எவால்வ் ஆனது தான். ஒரு ஸ்டேஜ் எவால்வ் ஆகி வந்தது தான். ஏன்னா இது ஆக்சுவலி நம்ம நிறைய கற்றுக் கொடுக்கும். இது தொடர்ச்சியான ஒரு லேர்னிங்குள்ளே வச்சிருக்கிற விஷயம் தான் அகரம் மாதிரியான ஒரு முயற்சி நினைக்கிறேன். அந்த கற்றலுக்கு இதே கிடையாது, எண்டே கிடையாது. ஸோ அது கண்டினியூஸாக ஒரு நாளும் ஏதோ ஒன்று நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்பொழுது நம்மளுக்கு அந்த கற்றலை விடுறதுக்கு மனசு இருக்காது இல்லையா? அப்படிதான் அந்த பயணம் போயிட்டுருக்கு.
ஓகே மேம், உங்களுக்கு வந்து அதில் விருப்பம் இருக்குது, மற்றவங்களுக்கு உதவுறதுல, மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து கைட் பண்ணுறதுல வந்து ஆர்வம் இருக்குன்றதை தாண்டி, உங்களுடைய வீட்டில் நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய கைடன்ஸாகவும் ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமாகவும் இருந்திருக்கீங்க இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் முழுக்க முழுக்க இதை பண்ண போகிறீங்கன்ற போது உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான? இல்லை, நான் முதல்ல இது வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கல. நான் அந்த கிளாரிட்டியை தான் அகரமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலண்டியரும் ஒவ்வொருத்தருக்குமே அந்த கிளாரிட்டி தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அதுதான் அகரமோட பயணத்தை ரொம்ப அர்த்தமுள்ளதாக மாற்றிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஹெல்ப் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல நம்ம பொறுப்பு தான். ஸோ ஹெல்ப்புன்றதுக்கும் பொறுப்புன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த பொறுப்பை பண்ணுறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிது. அண்ட் அது ஏதோ ஒரு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே எங்கள் பெருசு. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஏதோ வேலைக்கு போவாங்க, அந்த வேலையை பண்ணணுன்றதுக்காக பண்ணுவாங்க, சம்பாதிக்கணுன்றதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சூழல் வேற வேறையா இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றது உண்டு. ஆனா பிடிச்ச விஷயத்தை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அது ரொம்ப எம்ப்ரேஸ் பண்ணி தான் நானுமே எடுத்துக்கிட்டேன். குடும்பத்துக்கு பெருசா அதுல செய்யலாம் இல்லை. ஓகே, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் ஒன்று செய்யறேன். ஸோ அவங்க அதுக்குள்ள சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காங்க இது வரைக்கும் பெருசா. ஓகே, நீங்க ஞானவேல் சார் அண்ட் சூர்யா சார் சேர்ந்து ஆரம்பிச்சது தான் இங்க அகரம்ன்ற ஒரு மாபெரும் விஷயம். ஸோ இப்போ வந்து இது இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கு இல்லையா? ஸோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ஆரம்ப காலகட்டத்தில்? நான் இதுக்கு முன்னாடியே சில இன்டர்வியூஸை சொல்லியிருந்தேன். அதே தான், ஆரம்பிக்கும் பொழுதே எங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து நின்றுடுவோம் அப்படின்றது மேலே அப்படி ஒரு தெளிவெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. அது நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப மிகையாக இருக்கும். ஆரம்பிக்கும் பொழுது தீர்க்கம் இருந்துச்சு. நம்ம எதை நோக்கி வேலை செய்கிறோம், கல்வின்றது தான் எங்கள் தலைமுறை வளர்ச்சிக்கான அடையாளமாக இருக்க முடியும். அந்த கல்வி இன்னைக்கு எத்தனை பேருக்கு கிடைக்கல, எத்தனை பேருக்கு இங்கே மறுக்கப்படுது, அதை நம்ம ஜென்யூனாக செய்வோம். நம்ம ஒரு இடத்துலையும் கற்றுப்போம், ஒரு இடத்துலையும் தவறு செய்வோம். நிறைய தவறு செஞ்சு தான் கற்றுக்கிட்டோம். அப்படியே முதல் நாள்லேருந்து கடைசி வரைக்கும் அது ஸ்ப்ரிண்ட்டாலாம் அப்படி இல்லை அது. ஸோ ஒரு இடத்துலையும் ஒரு யூனோ அதை தவறு செய்கிறதுக்கான ஸ்பேஸும் திருத்திக்கிறதுக்கான ஸ்பேஸும் இங்கே முழுமையாக கிடைச்சிது, எல்லாருக்குமே கிடைச்சிது. இதில் ஒன்றுமே ஆட் பண்ணியிருக்கிறது அகரமோட வாலண்டியர்ஸ் தான், அகரமுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவங்க தான். ஸோ எல்லாருமே இதுக்குள்ள வேல்யூவேட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ ஆரம்பத்திலேயே இது இந்த இடத்துக்கு வந்துருமான்னு தெரியல, பட் ஜென்யூனாக ஒரு வேலை செஞ்சால் அது எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு அகரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து உங்க வாழ்க்கையை வந்து 2 பகுதியாக கூட பிரிக்கலாம், பிஃபோர் அகரம் அண்ட் ஆஃப்டர் அகரம்னே சொல்லலாம். அந்த அகரம் வந்து அந்த மாணவர்களோடய சேர்ந்து பயணிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுல வந்து நீங்க எந்தெந்த விதத்துல வந்து உங்களை மெருகேற்றிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் மேம். இல்லை, நம்ம எனக்கு தெரியல பிஃபோர் அகரம் ஆஃப்டர் அகரம்னு பிரித்து சொல்ல முடியுமான்னு. நான் சொன்ன மாதிரி நான் ஒரு 19 வயசுலேயே ஆரம்பிச்சதுனால அகரமோட தான் என்னோட கம்ப்ளீட் ஜேர்னியே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒன்றா தான் வளர்ந்தோம். ஒரு முக்கியமான என்னோட பருவம் முழுக்க அகரமோட தான் இருந்திருக்கு. இங்கே வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், இதில் படிக்கக்கூடிய மாணவராக இருக்கட்டும், இவங்க ஒன்றும் நம்மளுக்கு ஒன்று பயங்கரமாக ஸ்ட்ராங்காக திருப்பி கொடுப்பாங்க. அவங்க கிட்டேருந்து அவங்க சூழலும், அவங்க குடும்பமும், அவங்க கடந்து வந்த விஷயங்களும், அவங்க வாழ்க்கையை எனக்கு எப்படி பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் என்ன நம்பிக்கையோட வாழ்க்கையில் ட்ராவல் பண்ண நினைக்கிறாங்கன்ற அந்த புரிதல் நம்மளுக்கு வேறு எந்த படிப்புலையும் எந்த வேலையிலையும் எதுலையுமே கிடச்சிருக்குமா அப்படின்னு தெரியல. அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிற ரெசிலியன்ஸ், அவங்க ஒரு வாழ்க்கையை எப்படி கடந்து வராங்க அப்படின்றது. ஸோ எவ்ரிதிங் இஸ் பீன் அ லேர்னிங் வித் தெம். அதாவது அவங்களோட அறியாமையும் ஒரு அழகான கற்றலை தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க அறியாமையோட தான் ஒரு இடத்துலையும் போராடிட்டே இருந்திருக்கோம். பட் அந்த அறியாமையை ஏன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அது கூட ரொம்ப பக்கத்துல போய் நின்று அவங்களோட வேலை செய்ய முடிஞ்சிருக்கு. அப்போ அப்படி ஒரு எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு லேர்னிங் அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படின்றதான் பிள்ளைங்க கொடுத்துட்டே இருந்திருக்கிறது. அதான் நான் இந்த ஈவெண்ட்ல எல்லாமே சூர்யானா சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு 35-40 வயசுல நான் ஆரம்பிச்சேன் ஒரு விஷயத்த, அகரம்னு ஒன்று ஆரம்பிச்சேன் பண்றதுக்கு. நீங்க படிச்சு முடிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சோம் 21 வயசுல 22 வயசுல திருப்பி இந்த மாதிரி 4 பேர் படிக்க வைக்கிறீங்க அப்படின்றது தான் அவங்க கிட்ட நம்ம கற்றுக்க முடியும். ஒரு அப்பா இல்லை, அம்மா இல்லை, நம்பிக்கை இல்லை, சூழல் இல்லை, ஆனால் நான் லைஃப்பை வேற விதமாக எதிர்கொள்வேன் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையை வேற எதை சொல்லிக் கொடுக்கும் நம்மளுக்கு தெரியாது. அப்படின்னு சின்ன விஷயத்தில் ஆரம்பிச்சு ஒரு பெரிய விஷயம் வரைக்கும் நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்ல நினைக்கிறேன். அகரமில் வந்து வாலண்டியர்ஸ், மென்டர்ஸாக நாங்கள் எல்லாருமே வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம், எங்கள் மென்டீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். ஸோ மென்டீஸ்க்கு ஃபோன் பண்ணும்பொழுது யூஸ்வலி வந்து அவங்க ஒரு மிஸ் கால் கொடுப்பாங்க, நாங்கள் திருப்பி கூப்பிடுவோம். அப்போ எல்லாமே செல்ஃபோனுக்கு ஒரு அவுட் கோயிங் காலுக்கு ஒரு சார்ஜ் இருந்த டைம் அதெல்லாமே. ஸோ உங்களுக்கு அந்த காலகட்டம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த சார்ஜ் இருந்த டைம் அவங்க மிஸ் கால் கொடுத்தோட நாங்கள் திருப்பி கூப்பிடுறதுன்றது எங்களோட வழக்கமாக இருக்கும். எங்களோட பசங்க படித்து முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பிக்கும் பொழுது அப்போ ஏதோ ஒன்று கூப்பிடும்பொழுது நாங்கள் கூப்பிடும்பொழுது கட் பண்ணி அந்த பிள்ளைங்க திருப்பி கூப்பிடுறாங்க. அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சு அவங்க ஏதோ ஒன்று நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து அவ்வளோ உயிர்ப்போட நம்மளை வச்சிருக்கு, அவ்வளோ வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாத்திருக்கு, சோல்ஃபுல்லா மாத்திருக்கு. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் தீர்னதே கிடையாது. அது ஒரு வற்றாத ஜீவநதின்றது நான் அங்கதான் ஒரு வாட்டியும் அந்த எக்ஸைட்மெண்ட் எங்கேயாவது தீர்ந்துருச்சுன்னா அடுத்து என்னன்னு நம்ம யோசிப்போம். பட் அது தீர்ந்ததே இல்லை அப்படின்ற அளவுக்கு பிள்ளைங்க அதுக்குள்ள ஒன்று எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
ரொம்பவே அழகா சொன்னீங்க மேம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நீங்க இந்த கேள்வி வந்து உங்க காதுகள்ல நெறைய இடங்கள்ல நீங்க கேட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஒரு அறக்கட்டளை இருக்கு அப்படின்னா, அது கூடவே வந்து ஒரு கல்வி நிறுவனமும் அவங்க வச்சிருப்பாங்க. நெறைய பேர் இப்போ சினிமால இருந்து ஆரம்பிச்சவங்க வந்து அத ஃபாலோ பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ அகரம் வந்து ஏன் வந்து ஒரு கல்வி நிறுவனம் வைக்கலன்ற ஒரு கேள்வி எழுந்துட்டே இருக்கு இல்லையா? ஆமா, அகரம் நான் இதுக்கு முன்னாடி சில நேர்காணல்லையும் சொல்லியிருந்தேன். ஸோ அகரம் கல்வி நிறுவனம் வைக்கிறத பற்றி யோசிச்சதே கிடையாது. ஏன் யோசிச்சதே கிடையாது அப்படின்னா, இது ஊர் கூடி இழுக்கிற தேருன்றது மேலே எங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததே இல்லை. எல்லாரையுமே இணைச்சிக்கணும், எல்லாரோட பங்களிப்போடையும் தான் இதை நடத்த முடியும்னு. ஏன்னா பொது விஷயம்ன்றது அது கல்வி நிறுவனமாக ஆரம்பிச்சு இன்னைக்கு அது வணிகமாக மாறிடுச்சு. நிறைய இடங்கள்ல கல்வி நிறுவனங்கள் இன்னைக்கு வணிகமாக மாறின ஒரு நிலைக்கு போகிறதுக்காக அகரம் ஆரம்பிக்கப்படலை. ஸோ இதுக்கு வந்து எல்லாரையும் இணைச்சு எல்லாரோடையும் டிராவல் செஞ்சு எல்லாருக்குமே கல்வி மேல ஒரு பங்களிப்பும் ஒரு பொறுப்பும் நம்மளுக்கு இருக்கணும்னு நினைச்சது தான். ஸோ அது ஒரு கல்வி நிறுவனத்தினால மட்டும் பூர்த்தி செய்ய முடிஞ்சிடும்னு எனக்கு தோணலை. அதனால ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். எத்தனையோ இடங்கள்ல தொடர்ச்சியாக நிறுவனம் ஆரம்பிங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. எங்கள் நிறுவனம் இருக்குது, அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் அது ரொம்ப கான்ஷியஸான காலாக தான் அகரம் பார்க்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அதை அப்படி யோசிக்கவே இல்லை நம்ம. அண்ட் ஆல்சோ மேம், இப்போ மாணவர்களை வந்து நீங்க செலக்ட் பண்றீங்க இல்லையா? ஸோ அது வந்து எந்த அடிப்படையில் நீங்க மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க? அகரமோட தனித்துவமே அகரமோட மாணவர் தேர்வுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ முதல் தலைமுறையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும், தமிழ்நாடு மீறி இன்னைக்கு இது வரைக்கும் வேற எங்கேயும் போகலை நம்ம. பட் கடந்த ஒரு 2 வருஷமாக மணிப்பூரில் இருந்து இருக்க சில மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முதல் தலைமுறையாக இருக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள். தமிழ்நாடு முழுக்க ஒரு 3200 அரசு பள்ளிகள் இருக்குது. ஸோ அந்த பள்ளிகள்ல இருந்து இருக்கிற மாணவர்கள் வந்து அகரமுக்கு அவங்க கைப்பட ஒரு விண்ணப்பம் எழுதி போடுவாங்க. அவங்க யார், அவங்க குடும்ப சூழ்நிலை என்ன, இதனால் அவங்களால மேலே படிக்க முடியல அப்படின்ற தகவல் எல்லாமே வச்சு ஒரு கைப்பட விண்ணப்பம் எழுதி போடுவாங்க. அந்த விண்ணப்பத்தில் இருந்து அவங்கள ஒரு 1-on-1 சொல்லுவோம் நாங்கள். ஒரு நேர்காணல் மாதிரி இருக்கும். அந்த பிள்ளைங்களோட நாங்கள் உட்காந்து பேசுறதுன்றது. அந்த பிள்ளைங்களும் அந்த பிள்ளைங்களோட பெற்றோர் 2 பேருமே வர வச்சு அவங்களோட உட்காந்து பேசுறதுன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 7500 10,000 அப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னு சொன்னால், அந்த 10,000 ஒரு 5000-6000 பேரை நேர்காணலில் நாங்கள் சந்திப்போம். அவங்க யார், அவங்களோட குடும்ப சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தனியாக பேசுவோம், அவங்களோட பெற்றோர்களோட தனியாக பேசுவோம் அப்படின்ற ஒரு அந்த ப்ராசஸ் இருக்கும். அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க வீடுகளுக்கு போய் பார்க்கறது உண்டுங்க. ஒருத்தர் வீட்டுக்கும் போய் இங்கே ஒரு தன்னார்வலர் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அந்த வீடுகளுக்கு போய் பார்க்கும்பொழுது அவங்க வீடு கூரை வீடா, எலக்ட்ரிசிட்டி இருந்து படிச்சிருக்காங்களா, இங்கே எதெல்லாம் அவங்க படிக்கிறதுக்கு தடைகளாக இருக்கோ அந்த தடைகள் எல்லாத்தையுமே ஸ்பெசிஃபிக்காக பார்த்துட்டு வருவோம். அப்போ அந்த தடைகள் ஒன்னொன்றுத்துக்குமே இங்கே புள்ளிகள் உண்டு, மதிப்பெண்கள் கொடுப்போம். இப்போ உங்கள் கூரை வீடாக இருந்துச்சுன்னா இவ்வளோ மதிப்பெண், ஓட்டு வீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ மதிப்பெண் எல்லாம் புள்ளிகளாக தான் நான் சொல்ல முடியும். ஸோ அப்படி ஒன்று ஸ்கோரிங் கொடுக்கறது உண்டு. அந்த ஸ்கோரிங்க்கு அப்புறமா அவங்க வீட்டோட புகைப்படம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடும். ஒரு வீட்டில் எந்தெந்த வீடுகளை போய் பார்க்குறோமோ அந்த எல்லா வீடுகளோட புகைப்படம் வரைக்கும் எடுத்துகிட்டு வரது உண்டு. அகரம் வந்து இது வரைக்கும் ஒரு 20,000 வீடுகளுக்கு போய் பார்த்துருக்கோம். அதுலேருந்து அந்த 6800 மாணவர்கள் ஒரு மாதிரி எடுத்திருக்கோம். இந்த 20,000 வீடுகளுக்கு போய் பார்த்ததுல ஒரு தமிழ்நாடோட பல முக்கியமான விஷயத்தோட புள்ளி விவரங்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னா இருக்கு. ஸோ இது எல்லாம் தான் ஒரு புரிதலை கொடுத்துருக்கு. ஸோ ஒரு வருஷம் முதல் வருஷம் ஆரம்பிக்கும் போது வீடை போய் பார்த்துட்டு வீடு டிசர்விங்காக இருந்துச்சுன்னா நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருப்போம். மறு வருஷம் இல்லை அப்படி மட்டும் பார்த்துட்டு வந்து நம்ம செஞ்சிட முடியாது. இப்படி பார்க்குற ஒரு விஷயத்துக்கு ஒரு புள்ளிகள் கொடுக்கணும். ரிமோட் வில்லேஜ்னா ஒன்று, ஹில் வில்லேஜ்னா ஒரு புள்ளி அப்படின்னு அந்த மாதிரியான புள்ளிகள் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்குரிய வடிவத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதே எவால்வ் ஆச்சு. அது மாதிரி ஒரு விஷயமா எவால்வ் ஆக அதில் எந்த மாணவர்கள் அவங்களோட மதிப்பெண்களுக்கும் அவங்க 10th 11th 12th 3த்துலேயுமே மார்க் எடுப்பாங்க. அந்த 10th 11th 12th 3 ஸ்டாண்டர்டோட மார்க்கையுமே நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 12th கிரேட் மார்க் மட்டும் பார்க்க மாட்டோம், 10th பார்ப்போம், 11th பார்ப்போம், 12th பார்ப்போம். இதோட ஆவரேஜ் ஒரு சின்ன போர்ஷன் அதுக்கு இருக்கும். ஸோ மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய மாணவர்கள் தான் இதில் வரணும்னு கிடையாது. அவங்க எந்த மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் அவங்க தேர்வாக இருக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமாக அவங்களோட குடும்ப பொருளாதார பின்னணி, அவங்க சமூக பொருளாதார பின்னணிக்கு தான் இங்கே முழு முன்னுரிமை கொடுக்கறதுன்றது உண்டு. ஸோ அந்த அடிப்படையிலிருந்து பார்க்குற மாணவர்கள். ஸோ இது எப்படி இந்த வடிவம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த வடிவம் கொடுத்ததுக்கு காரணம் ப்ரொஃபஸர் கல்யாணி, பிரபா கல்விமணி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். மூத்த கல்வியாளர், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமூக செயல்பாட்டாளர். ஸோ கல்யாணியா தான் எங்களுக்கு முதல்ல இப்படி ஒரு வடிவத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது. ஒரு வருஷமும் இப்போ முதல் வருஷம் வந்து நாங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாருக்கும் அப்பா இல்லாத பசங்களுக்கு ஒரு மதிப்பெண், அம்மா இல்லாத பசங்களுக்கு ஒரு மதிப்பெண் கொடுத்துருப்போம். பட் 2வது வருஷம் எங்களோட புரிதல் இருந்து அம்மா இல்லாத பிள்ளைங்க இன்னும் சஃபரர்ஸாக இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் இன்னும் சேலஞ்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு இன்னும் மதிப்பெண்கள் கூட்டி நம்ம கொடுக்கணும். அது ஒரே மாதிரியான ஒரே தளத்தில் 2த்தையுமே வைக்க முடியாது அப்படின்றது எங்களுக்கு அங்கே தான் புரியுது. இப்போ ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்லேருந்து நாங்கள் எடுத்து படிக்க வைக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு க்ரைட்டீரியா வச்சு அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒன்றா எவால்வ் பண்ணி கடந்த ஒரு ஐ திங்க் ஒரு 10 வருஷமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுதான் ப்ராசஸ்ன்னு வந்துருச்சு. பட் முதல் 3-4 வருஷம் அதை நிறைய எவால்வ் பண்ணியிருக்கோம். அது அவ்வளோ பேரோட கூட்டு முயற்சி. அது
அது யாரும் ஒருத்தருக்கு நம்ம கொண்டு போய் இது பண்ணிட முடியாது. ஏதோ ஒரு வாலண்டியர் ஒன்று அப்சர்வ் பண்ணிட்டு வந்து இல்லை இதை நம்ம பார்க்கணும், இப்படி பார்த்தா சரியா இருக்கும். இங்க இங்க குடிக்கக்கூடிய தந்தைகள் அவ்வளோ பேர், குடிப்பழக்கத்துக்கு அடிமையான வீடும் அது எஸ்பெஷலி தந்தைகள் அதில் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு முன்னுரிமை கொடுத்தாகணும் இங்கே. ஏன்னா அது சஃபர் ஆகிறது முழுக்க முழுக்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருக்காங்க அதுலேருந்து. அப்படின்றது எல்லாமே ஒரு இடத்துக்கும் நாங்கள் போகும்பொழுது கிடைச்ச அனுபவங்களை தான் இது ஒரு தேர்வு முறையாக ஒன்று மாற்ற முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி அது ரொம்ப ரோபஸ்டான ஒரு சிஸ்டமாக இருக்குது. அதனால தான் அகரம்குள்ளே எந்த ரெக்கமெண்டேஷன்லேயும் யாரும் வர முடியாது. அது அந்த முறையை தாண்டி அந்த தேர்வை தாண்டி பிள்ளைங்க தேர்வானாங்கன்னா உண்டு, பட் அப்படி இல்லைன்னா இல்லை அப்படின்ற ரியாலிட்டியோட தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ஞானவேல் சாரோடைய பங்களிப்பு வந்து இப்போ எப்படி இருந்துட்டு இருக்கு மேம்? இல்லை, சூர்யானாவாக இருக்கட்டும், ஞானவேலா இருக்கட்டும், அகரம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் எப்படி முடியுமோ அப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எனக்கு மட்டும் இல்லை கரும்பு தின்ன கூலி, எல்லாருக்குமே தான் கரும்பு தின்ன கூலி. ஸோ எல்லாருமே இதுக்குள்ளே அவங்களால எப்படி முடியுமோ, சில இடத்துல அவங்களுக்கு ஷூட் இருந்துச்சுன்னா வர முடியாது, அந்த இடத்துல பொருளாதாரமாக கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க. சில நேரத்தில் டிசிஷன் மேக்கிங்லையும் டிசைன் திங்கிங்ன்ற கான்செப்ட்குள்ளெல்லாம் நம்ம இன்றைக்கி வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்ம அடுத்து யோசிக்கணும் அப்படின்ற, ஏன்னா அவங்க சமூகத்தோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு அதோட புரிதலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்குள்ளெல்லாம் எங்கே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், இதோட தாட்குள்ளே இது என்னவா ஒரு நாளும் வளரணும் அப்படிங்கிறதுக்குள்ள அவங்களோட எல்லாரோட பார்ட்டிசிபேஷனும் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கு. ஃபிசிக்கலாக வந்து எல்லாரையும் டைம் கொடுக்க முடியுமானா எல்லா வாட்டியும் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. அது எந்த இடத்துல கிடைச்சிருக்கோ அதை பெஸ்ட் அகரம் யூஸ் பண்ணியிருக்கு. இன்னைக்கு அது கிடைக்கலையா, வேற ஒரு வடிவத்தில் அதை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்றதான் சொல்லணும். ஸோ அவங்க எல்லாரோட பங்களிப்பும் இல்லாமல் இன்னைக்கு அகரம் இது இல்லை. ஓகே மேம். இப்போ சிவகுமார் சார் பற்றி சொல்லணுமா, அவர் வந்து இலக்கியமாக இருக்கட்டும், வாழ்வியலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு ஆழ்ந்த சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்லையா? ஸோ சாருடைய பங்களிப்பு பற்றி சொல்லுங்க. இதோட தொடக்கம்ன்றது தான் அவர் நான் நினைக்கிறேன். இது வந்து சிவகுமார் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி அவரோட 39வது படத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு 47வது வருஷம். அவர் வந்து ஆக்சுவலி அந்த தொடக்கத்தில் அவரால் என்ன முடியுமோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது ரொம்ப ரொம்ப சரியாக செஞ்சாங்க. கடந்த 18 வருஷமாக அது அகரம் எடுத்து செஞ்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விதையோட 15 வருஷம், ஆனால் அகரமோட 18வது வருஷம் இது. நாங்கள் முதல் 3 வருஷம் நிறைய தவறுகளும் தப்புகளும் செஞ்சு தான் விதைக்குள்ளே வந்தோம். ஸோ 18வது வருஷம் இந்த வருஷம் அகரம் அதை எடுத்து நடத்துகிற 19வது வருஷம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ அந்த 19வது வருஷமும் அகரம் அதை எடுத்து யாருக்கு எங்கே அந்த உதவி போய் சேரணுன்றதை இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வச்சு அதோட வடிவத்தை மாற்றிருக்கு. பட் அது வரைக்கும் அவர் வந்து கண்டினியூஸாக எல்லா பத்திரிகையும் பார்த்து யார் கஷ்டப்படுறாங்க, யார் முதல் மதிப்பெண் எடுத்திருக்காங்க, அதுலேருந்து அந்த அடிப்படையிலேருந்து எடுத்து அவங்கள கூப்பிட்டு கௌரவிக்கிறது அப்படின்றதும் அவங்களோட கல்விக்காக அடிப்படை பொருளாதாரத்தை எனக்கு கொடுக்க முடியுன்றது பண்ணிட்டு இருந்தார். ஐ திங்க் அந்த வேல்யூ தான் சூர்யானாக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக உள்ள போயிருக்கு. அதில் 1-2 இன்சிடென்சஸ் அதில் அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 25வது வருஷம் விழாலேயோ என்னவோ, இப்போ 47 25வது வருஷம் விழாலேயோ என்னவோ ஒரு பையன், ஒரு ட்ரைபல்லேருந்து வரக்கூடிய ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பரிசு தொகை கொடுக்குறாங்க, 5000 10,000 அப்படின்னு பரிசு தொகை கொடுக்குறாங்க. அந்த பையன் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க, நான் இதை வந்து என் கிளாஸில் படிக்கிற பெண்களுக்கு எல்லாமே கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை அவங்களுக்கு போடுறதுக்கு உடை கூட சரியாக இருக்காது, கிழிஞ்சிருக்கும், நான் இந்த பைசாவில் அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொல்லும்பொழுது தான் அவருக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற கேள்வியிலேருந்து ஒன்று ஆரம்பிக்குது. சரி, இந்த மாதிரியான வாழ்க்கை சம்பவங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கலாம், ஆனால் அது எல்லாருக்குமே கேள்வியாக மாறி இருக்குமான்னு தெரியல. பட் அது கேள்வியாக மாற்றி அதுலேருந்து என்ன அப்படின்னு யோசிச்சு ஞானவேலோட கனெக்ட் ஆகி அவங்க 2 பேரும் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமும் ஒரு ஸ்டேஜாக வந்தது தான் அகரம். ஸோ அந்த இடத்துல சிவகுமார் சார் இல்லைன்னா அது ஆரம்பிச்சிருப்போமான்னு தெரியல. ஸோ அவருக்கு அப்படி ஒரு பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. இப்போ நான் உதவின்னு சொல்ல முடியாது, ஓகே, பொறுப்பு நான் சொல்றேன். ஓகே, இந்த பொறுப்பு வந்து நீங்க கண்டினியூஸா மாணவர்களுக்கு வந்து கொடுக்கறதுல உங்க பொறுப்பு இருந்துட்டே இருக்கு இல்லையா? ஆனா அது ஒரு இடத்துல நின்றாம கண்டினியூஸா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த தொடர்ச்சி வந்து எப்படி இருக்குமே? இல்லை, அந்த தொடர்ச்சி இல்லாம அகரம் இல்லை. இப்போ நீங்க தான் நான் சொல்றேன் இல்லையா, அது உதவின்னு இருக்கும்போது ஒரு வாட்டி நீங்க செஞ்சிடலாம். அதை பொறுப்புன்னு கொடுக்கும்பொழுது இது வந்து ஒரு மேண்டில் அவங்க கையில மாத்திர மாதிரி பொறுப்புன்னு கொடுத்து அவங்களுக்கு அந்த விஷயங்களை பண்ணிட்டு நீ திருப்பி இன்னொருத்தங்களுக்கு பண்ணணுன்றதையும் சேர்த்து தான் கொடுக்குறோம். ஸோ இது தொடர்றதுக்கு காரணம் அதுதான். இது ஏதோ ஒரு அண்ணா அக்கா, ஒரு வாலண்டியர் அண்ணா அக்கா பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவர் மாணவருக்கு பண்ணாங்க, அந்த மாணவர் அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையை பார்த்து போயிட்டாருன்றதில்ல, அவர் திருப்பி இன்னொரு மாணவருக்கு பண்ணணும். அப்படிதான் அந்த சைக்கிளை கம்ப்ளீட்டாக நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு அது நிஜமும் ஆயிருக்கு. அப்படிதான் அதுக்குள்ளே இருக்கிறதானே சரியாக இருக்க முடியும். ஒரு சமூகம் தானே எங்கள் எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு கொண்டு நிலைநிறுத்துறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த சமூகத்துக்குள்ளே நம்ம எல்லாருக்குமே பங்கு இருக்கு இல்லையா? அப்போ அந்த பங்கை நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி செய்ய முடியும் அப்படின்றது தான் அது. ஸோ அது இயல்பாகவே அப்படிதான் வடிவமைச்சது. அண்ட் அது அப்படி அமையவும் செஞ்சது. இன்னைக்கு பிள்ளைங்க அதை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே மேம், சின்னதாக ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மரமாக வளர்ந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து இந்த வருஷம் இவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன மேம்? இல்லை,
இது நான் இதுக்கு முன்னாடியும் சொன்னேன். என்னன்னா 15வது வருஷம் எங்களோட பிள்ளைங்க எல்லாரையுமே அகரம் மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் எல்லாரையுமே இணைச்சிட்டு ஒரு விழா பண்ணணும். இதுதான் எங்க அளவுல இருந்தது. இது எங்களோட விழாவா தான் இருந்தது. அப்படி ஆரம்பிச்ச ஒரு விஷயம், இது ஒரு கோடி ஒரு தொடக்கம் விஜய் டிவியோட தான் பண்ணோம். அப்போ அவங்க வந்து இவ்வளோ 15 வருஷம் தாண்டி அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். நாங்கள் அதை ஈவெண்ட்டாக பண்ணுறோம், அது ஒரு நிகழ்வாக பண்ணி அதை இது பண்ணுறோம், ஷூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விஜய் டிவியோட பங்கு இல்லைன்னா அகரம் தொடக்கத்தில் இது நிகழ்ந்திருக்குமான்னு தெரியாது. ஸோ அப்போ அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அகரமோட தொடக்கத்தில் அந்த முதல் ஒரு கோடி ஒரு தொடக்கம் நிகழ்வில் வந்து கமல் சார் வந்து வாழ்த்தியிருந்தார். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது இல்லை, தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்று வாழ்த்தியிருந்தார். அப்போ கமல் சாரும் இதுக்குள்ளே இருக்கணும். ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க, இன்றைக்கி பாருங்கள் என்னவா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும்ல அப்படின்னு அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் ஒருத்தருமே அதை ஓன் பண்ணி ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே ஓகே மேம். அண்ட் இப்போ வந்து சூர்யா சாராக இருக்கட்டும், கார்த்திக் சாராக இருக்கட்டும், சிவகுமார் சார், ஜோதிகா மேம், இவங்க எல்லா குடும்பத்திலையும் சேர்ந்தது தான் அகரம்ன்ற இன்னொரு குடும்பம் இல்லையா? ஸோ இதில் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து எழுந்துகிட்டே இருக்குது இது மூலிமா. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பணக்கார ஃபேமிலி, சினிமாவில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் உதவுறீங்க, ஆனால் இல்லாதவங்களையும் உதவுன்னு சொல்கிறீங்களேன்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள் வந்து முன்வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது புரிதலின்மையினால வரக்கூடிய விமர்சனம் தான் நான் நினச்சிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இது ஒரு குடும்பம் மட்டும் நடத்துகிற விஷயம் கிடையாது. இது அதனால தான் இதை வந்து சூர்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு பேர் இருந்தது, அகரம் ஃபவுண்டேஷன் பேர் மாற்றினதே இது ஒரு குடும்பத்துக்கான. அண்ட் அவங்க அதை அப்படி நினச்சதே கிடையாது. மற்றவங்க தான் அதை வேறையாக சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு அதில் ரொம்ப பெரிய கிளாரிட்டி இருந்திருக்கு. அதனால தான் இல்லை அது அகரம்னு பேர் மாற்றி அதை ரொம்ப பொதுவாக நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல் நாள்ல இருந்தே இதுக்குள்ள இதை ஓன் பண்ணுற ஒவ்வொருத்தரும், அகரம் ஓன் பண்ணுறவங்க இப்போ நீங்கள் சொன்ன பேர்கள் மட்டும் கிடையாது. சூர்யானாவோ, கார்த்தினாவோ, ஜோ மேமோ, இல்லை சிவகுமார் ஐயாவோ, இவங்க மட்டும் கிடையாது. அகரம் ஓன் பண்ணுற நீங்கள் ஒவ்வொரு வாலண்டியர் கிட்ட பேசுறீங்கனாலும், ஒவ்வொரு பிள்ளைகிட்ட அகரமில் படிக்கிறவங்க பேசுறீங்கனாலும் அவங்க அகரமும் ஓன் பண்ணுவாங்க. என்ன அளவுக்கு ஓன் பண்ணுவாங்க, இதுக்குள்ள இருக்கிற எல்லார் மாதிரியும் ஓன் பண்ணுவாங்க. ஸோ அது வெளியிலேருந்து சொல்கிறவங்க அதை சொல்லி பெருசாக மாற்ற முடியுமான்னு தெரியல. எல்லாருக்கும் வேறு வேறு விமர்சனங்கள் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட விமர்சனத்தை நம்ம கடந்து தான் போக வேண்டியிருக்கும். ஸோ இது குடும்பம்னு ஓன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களோட அறியாமை தான். ஸோ அகரமுக்கு அது மேலே தெளிவு இருக்குது. ஊர் கூடி இருக்கிற தேர் தான் இது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணாதான் நிகழ முடியும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணி தான் நிகழவும் முடியும். ரெண்டுமே அதுக்குள்ளே இருக்குது. சப்போர்ட் பண்ணாதான் நடக்க முடியும், சப்போர்ட் பண்ணணும் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்றதான் நாங்கள் அதை பார்க்குறோம். ஸோ அதனால தான் அந்த கால் ஃபார் ரொம்ப உரிமையோடு எங்களால் கொடுக்க முடியுது. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க ட்ராவல் பண்ணுவாங்க, புரிஞ்சுக்காதவங்க விமர்சனம் வச்சுட்டு கிளம்புவாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அண்ட் ஆல்சோ மேம், இப்படி இந்த விமர்சனங்கள்லாம் வரப்போ சாரோடைய ஃபேமிலியிலேருந்து உங்கள்கிட்ட பேசியிருக்காங்களா? இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்களே, நம்ம நல்லா தானே பண்ணுறோன்ற மாதிரியான கேள்விகள் வந்து உங்கள் முன்னாடி முன் வச்சுருக்காங்களா? இல்லை, நான் ரெண்டாக தான் பார்க்குறேன். நம்ம எந்த விஷயத்துக்காக இதை எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது, இதை நம்ம எல்லாரையும் விட பெருசு அப்படின்ற தெளிவு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இருந்திருக்கு. இல்லாட்டி இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணவே முடியாது. ஸோ நம்ம எல்லாரையும் விட பெருசாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒன்று போகும்பொழுது அதுக்குள்ள ஏதோ ஒரு கல்லடியோ ஏதோ ஒன்று படுறதுன்றது இங்கே இயல்பு தான். ஸோ அந்த ஆயத்தமும் அந்த தயாரிப்போ இருந்திருக்கு தான். சில நேரங்கள் தோணுமா இருக்கும், என்னடா இது இப்படி செய்கிறாங்களே நம்மள அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எதிர்கொண்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பட் எந்த இடத்துலையுமே அகரமில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நின்றுடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது, அது இன்னும் பல மடங்கு வீரியத்தோட போகணும் அப்படின்றது தான் ஃபோக்கஸ். அது மேலே தான் எல்லாருக்குமே இருந்திருக்கு. இப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு உள்ளாகாத சமூகத்தை கிரியேட் பண்ண முடியும்னா அது அகரம் மாதிரியான விஷயத்துலேருந்து முயற்சி பண்ணுவோம் அப்படின்றது தான் புரிதலான்னு தெரியல. லார்ஜர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் அதை ரொம்ப சரியாக தான் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல சரியாக எதிர்கொள்ளனா அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் எங்கேயோ. பட் இது வரைக்கும் அது அப்படி ஒரு துளி கூட அப்படி ஒன்று ரியாக்ட் பண்ணது கிடையாது, அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணது கிடையாது.